வெல்கம் பேக் டு வெங்கட் 95 வியூஸ். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் கொண்டாட்டம் தாங்க, அதை பற்றி தாங்க பேச போகிறோம். ஆமாங்க, கொண்டாட்டம்ன்றது பிக் பாஸ் சீசனில் வந்த கண்டஸ்டன்ஸோட கொண்டாட்டமாக இது தெரியலங்க. விஜய் டிவியோட சீரியலில் இருக்கிற ஃபேமிலியோட கொண்டாட்டமாக தான் இது பார்க்க முடியுது. ஏன்னா விஜய் டிவி சீரியலில் இவங்கெல்லாம் வந்து அவங்கள மகிழ்விக்கிற மாதிரி இருக்குது, ஃபேமிலியை வந்து மகிழ்விக்கிற மாதிரி இருக்குது. ஃபேன்ஸுக்காக தான் இந்த கொண்டாட்டம்லாம் நடத்துறது. ஏன்னா ஃபேன்ஸ் தான் வந்து வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்போ ஷோ முடிஞ்சிச்சு, ரியாலிட்டி ஷோ முடிஞ்சதையும் அதுக்கப்புறம் கொண்டாட்டம் எப்போ வரும் பிக் பாஸ் சீசன்து அப்படின்ற மாதிரி வெயிட் பண்ணிட்டு இருப்போம். இங்கே பார்த்தீங்கன்னா ப்ரொமோவில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஃபேமிலியாக காட்டுறாங்க. ப்ளஸ் வந்து சரி அவங்களெல்லாம் விட இது விஜய் டிவியோட வழக்கமான ஒரு டிஆர்பியோட ஒரு தந்திரமான எத்திக்ஸ் அப்படி ஏதோ ஒரு தந்திரமான ஒரு விஷயம்னு வச்சுக்கலாமே. அடுத்தது பார்த்தீங்கன்னா இதில் நம்ம ஜாக்லினை காட்டுறாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு க்ரௌனை ஒன்று அந்த விமன்ஸ்லாம் கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அது பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா தான் இருக்குது. பட் வந்து இவங்க உள்ள அப்படி என்ன இவங்க பண்ணிட்டாங்க விமன்ஸ்க்காக நான் ஓடுவேன் இனிமேனா என்ன ஓட போகிறாங்க எனக்கு ஒன்றும் புரியல. என்ன பண்ண போகிறாங்கன்றது தெரியல. பார்ப்போம் வர இனிமே அவங்க எப்படி இருக்க போகிறாங்க, விமன்ஸ்க்காக என்ன பண்ண போகிறாங்கன்றது ஒரு கேள்விக்குறியாகவே இருக்குது. ஏன்னா இதெல்லாம் வந்து அவங்களா செட் பண்ணதா இல்ல நிஜமாவே அவங்களோட ஃபேன்ஸ் தானா? ஏன்னா அது விஜய் டிவில இருந்த ஆளு தானே, சௌந்தர்யாலாம் வெளியாலே, அதனால வந்து அவங்க வந்து எப்படி பண்ணுவாங்கன்னு தெரியும். அவங்க உள்ள இருக்கிற ஆளை வந்து பூசி மழுப்புறது தான் விஜய் டிவியினுடைய பழக்க வழக்கம். ஆமாம், இது பார்த்தீங்கன்னா விமன்ஸ்லாம் வந்து நீங்கள் வந்து விமன்ஸ்க்கு வந்து ரொம்ப இன்ஸ்பிரேஷனு, அதனால வந்து உங்களுக்கு வந்து க்ரௌன்லாம் கொடுத்து அவங்கள ஒரு மகிழ்ச்சி படுத்துகிறாங்க. ஸோ இது ஒரு வழியாக இப்படி போகிறாங்க. அடுத்தது முத்துக்குமரன் திரும்பவும் வாங்க உள்ளே இருந்தப்போ தான் தமிழ் நான் ரொம்ப எல்லாருக்கும் தமிழ் பிடிக்குங்க. ஆனால் இப்படி பேசி நமக்கு இரிட்டேட் பண்ணுறது பார்த்தா முத்துக்குமாருங்க அவ்வளோ கோவம் வருதுங்க அந்த மனுஷன் பேசுறது. என்னன்னா அவன் ஃபேமிலியோட மீட் பண்ணும்போது ஒரு வில்லேஜ்லேருந்து அவங்க அம்மா வந்து ஆமாம் அவங்க அம்மா வந்து எல்லா பிள்ளைகளுக்கும் எல்லா தாய்மார்களுக்கும் அவங்கவுங்க பிள்ளைங்க சிறந்தவங்க தாங்க. ஆனால் ஊரில் மற்ற பிள்ளைங்க எல்லாமே என் பிள்ளை மட்டும் ரொம்ப புத்திசாலின்னு சொல்கிறது அது எவ்வளோ வந்து இதுவாக இருக்குது பாருங்க. ப்ளஸ் வந்து இந்த இடத்துல வந்து அவங்க அம்மாவும் அவங்க அப்பாவும் அப்படி தான் முத்துக்குமரனை வந்து பேசுகிறாங்க. முத்துக்குமரனும் என்ன பண்ணுறாரு, திரும்பவும் நாங்கள் வந்து ரொம்ப ஏழ்மையில் இருந்தவன் இந்த 4 வருஷமாக தான் நான் வந்து கஷ்டப்படுறேன், எங்கள் அப்பா வந்து 4 வயசுலேருந்தே கஷ்டப்படுறாரு அப்படின்னு சொல்றதுலாம் ஓவர் ட்ராமாட்டிக்காக இருக்குதுங்க. அந்த கோர்வை நயம் தேவைதான், அதுக்காக இப்படிலாம் வந்து கோத்து விட்டுட்டு பார்க்குறவனை முட்டாளாக்க. ஆமாம், 4 வருஷம் 4 வயசு இந்த மாதிரி பேசி தான் டைட்டில் வாங்கிட்டீங்க முத்துக்குமார்னு சொல்லிட்டு நாங்களும் இல்லை. சௌந்தர்யா சொல்கிறதுக்கு காரணமே இதுதான். முத்துக்குமாரனுக்கு இது மாதிரி பேச தெரிஞ்சதுனால தான் அவர் வந்து டைட்டில் வாங்கிட்டாரு. பேச தெரியல. ஆமாம், பேச தெரியல, அதுதான் உண்மை. ஆனால் பேச தெரியுன்றதுக்காக என்ன சொல்கிறது, இது மாதிரி ஒரு கருத்து இல்லாத விஷயத்த பேசி அதுக்கு ஒரு குரூப் வந்து கைத்தட்டி அவரை ஏற்றி விடுறதுன்றது அது ரொம்ப அபத்தமாக இருக்குது. அதே மாதிரி நிறைய இன்டர்வியூவில் வந்து பார்த்தீங்கன்னா போன இன்டர்வியூவில் கூட சௌந்தர்யா சொல்கிறாங்க முத்துக்குமரனோட ஃபேன்ஸ் வந்து ரொம்ப அசிங்கமாலாம் வல்கராலாம் பேசியிருக்காங்க போல இருக்குது. அதெல்லாம் எதுக்கு சொல்லணும், பேசி போட்டால் அவங்களுடைய தரம் அதுதான் நம்மளுடைய தரம் தான் அதில் தெரியும். ஏன்னா வந்து எல்லாருமே இது வந்து சொல்கிறது கண்டினியூஸாக எல்லாரோட இன்டர்வியூலையுமே இவங்க போயிட்டு இது மாதிரிலாம் டிஸ்டர்ப் பண்ணிவிட்டு இது மாதிரி வல்கரான வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. அது அசிங்கம், ஃபவுல் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணக்கூடாதுன்றது பிக் பாஸ்க்குள்ளவே சொல்கிறாங்க. அதை மீறியும் நிறைய தடவை வந்து முத்துக்குமரனே ஃபவுல் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுறாரு. அப்புறம் ஜாக்லின் இவங்க எல்லாமே பண்ணும்போதெல்லாம் பீப்லாம் வந்திருக்கு. பட் வந்து வெளியில் அவங்களோட ஃபேன்ஸும் அதே ஃபவுல் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி மற்றவங்கள வந்து தாக்குறது வந்து என்ன சொல்கிறது, சபை நாகரிகம்லாம் இல்லை, உங்களுடைய தரம் இல்லைன்றது தான். தரங்கெட்ட செயலாக இதை பார்க்குறோம். இன்னும் ஓப்பனாக சொல்லணும்னா ஒரே கொட்டியில் ஊர்னா மாட்டீங்க, அவ்வளோதான். ஆமாம், முத்துக்குமாரும் சரி முத்துக்குமாருடைய ஃபேன்ஸும் சரி. ஆமாம், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அடுத்தது பார்த்தீங்கன்னா சௌந்தர்யா பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைங்கள்லாம் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு பூங்கொத்தெல்லாம் கொடுத்து அவங்க கூட ஃபோட்டோ எடுத்துக்கிறதெல்லாம் நம்ம ப்ரமோவில் பார்க்குறோம். ரொம்ப சூப்பராக இருக்குது. நிஜமாலுமே அந்த சின்ன குழந்தைங்க வந்து கள்ளம் கபடம் இல்லாமல் அவங்களுக்கு ஒருத்தவங்களை பிடிக்குதுன்னா நிஜமாக பார்த்தீங்களா பெரியவங்கள கூட நம்ம பேசி நம்மளோட பக்கம் இழுத்துக்கலாம். ஆனால் சின்ன குழந்தைங்கள வந்து அது மாதிரிலாம் பேசி நீங்கள் என்ன பண்ணாலும் நம்ம பக்கம் வராதுங்க. அந்த குழந்தை உள்ளத்துக்கு நம்மளை பிடிக்கணும், அது பிடிச்சாதான் நம்ம கிட்ட வரும்.
அது மாதிரி குழந்தைகளை கவர்ந்தவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சௌந்தர்யா. அடுத்தது பார்த்தீங்கன்னா பாட்டிங்கெல்லாம் எல்லாருமே வந்து அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற மாதிரி உள்ள வந்திருந்த யாழினியே சொல்லியிருந்தாங்க. அதுதான் வெளியிலையும் நடந்தது. நிறைய பாட்டிமாருங்கெல்லாம் வந்து நம்ம சௌந்தர்யாவை தான் சொல்லியிருந்தாங்க, எனக்கு பிடிக்கும் சௌந்தர்யா பிடிக்கும் சௌந்தர்யா பிடிக்கும்னு. ஸோ இப்போ வந்து அப்போ பார்த்துங்க அதாவது கமல்ஹாசன் சொல்கிற அந்த ஸ்டைல் தான். 4 வயசு முதல் 60-80 வயசு வரைக்கும் இருக்கிறவங்க இதை பார்க்குறாங்கன்றது. அப்படி பார்க்குறவங்கள எல்லாரையும் ஏகோபித்த ஒரே விஷயத்த ஒரே ஆளை தேர்ந்தெடுத்தது யாருன்னா நம்ம சௌந்தர்யாவை தான் எல்லாருமே வந்து தேர்ந்தெடுத்திருக்காங்க. இவங்க தான் சூப்பர், இவங்க தான் ஒரிஜினல், இவங்க தான் வந்து என்ன சொல்ல ரியல் அப்படின்றத தேர்ந்தெடுத்திருக்கிறோம். ஆமாம், இதில் இன்னொரு விஷயம் பாருங்க, சௌந்தர்யாவுக்கு எங்கெங்கேயோ கூப்பிட்டு ப்ரெஸ் மீட் வந்து ஓப்பனாக வைக்கிறாங்க. வைக்கும் போது பார்த்தீங்கன்னா எவ்வளோ பேர் இருக்கிறாங்க, பக்காவாக பப்ளிக்காக உட்காந்து பேசுகிறாங்க, எல்லாரும் நல்ல மரியாதையோடு இருக்கிறாங்க. இவங்களுக்கு எல்லா இடமும் கூப்பிட்டுட்டே இருக்கிறாங்க இன்டர்வியூக்கு. ஆனால் மற்ற ஆள் இந்த டைட்டில் வின்னர்லாம் கூப்பிட்றாங்களா? இதே ஒரு லாஸ்ட் இயர் டைட்டில் வின்னர் 7ல் அவன் ஆனால் எங்கே இருக்கிறானா இல்லையா தெரியல, மணி புரியுதுங்களா? மணி வந்து செகண்ட் பிளேஸ் வாங்குறாரு. அவெல்லாம் எங்க இருக்கறாருன்னு தெரியல. ஆமா, ஆனா இவங்க தான் ஃபர்ஸ்ட். இத வந்து அதுக்காக நம்ம சுத்தி காட்டுறோமே தவிர அவங்களாம் இல்லை. ஏன்னா அவங்களாம் வந்து விஜய் டிவி ப்ராடக்ட் அப்படியே உள்ளே போயிடுவாங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஷோவில் அந்த ப்ரோக்ராமில் அப்படியே அவங்கள வந்து அப்படியே மேலே போயிடுவாங்க. ஆமாம், இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ரன்னர் அப்புன்னு சொல்கிறத விட இவங்க தான் வின்னர், மக்கள் மனதை வென்றவங்கன்னு கூட சொல்லலாம். என்ன பண்ணி இவங்க வந்துட்டாங்க. திரும்பவும் சௌந்தர்யாவே நிறைய இன்டர்வியூவில் சொல்கிறத பார்க்குறோம். என்னை இன்னுமே பேசுகிறாங்க, என்ன பண்ணி இவங்க வந்துட்டாங்க. ஏங்க ஏதோ பண்ணியிருக்கோம்ல, அதை வச்சு தானே நம்ம உள்ளே வர முடியும், எல்லார் மனசையும் வந்து கொள்ளையடிக்க முடியும் அப்படின்றது அவங்களும் தெளிவாக சொல்கிறாங்க. அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஜென்யூனாக இருந்திருக்காங்க. அவங்க பண்ண சில விஷயங்கள் வந்து அதாவது எடுத்துக்கிறவங்கள பொறுத்து ஒரு சிலருக்கு அது ரொம்ப வந்து மனசுக்கு கஷ்டமாக இருக்கும். அப்போ கஷ்டமாக இருக்குன்னா அது எதுக்காக பண்ணுறாங்கன்னு கொஞ்சம் உள்ளார்ந்து கவனித்தோம்னா அதனோட விளக்கங்கள் எல்லாருக்குமே கிளியராக தெரிஞ்சிடும். பட் வந்து அவங்க மஞ்சரியை பேசின அந்த ஒரு விஷயம் மட்டும்தான் எல்லாருக்குமே நெருடலாக இருந்தது. அதுக்கான சாரியை வந்து அவங்க மனப்பூர்வமாகவே கேட்டுட்டாங்க. மஞ்சரியை வந்து சும்மாலாம் கிடையாது, அவங்க பேச்சு திறமை உள்ள ஆளு தான். ஆனால் லேகாக போவாங்க பாருங்க, சின்ன விஷயம் ஒன்றும் இல்லாததை வந்து அப்படியே பெருசு பண்ணி இரிட்டேட் பண்ணி இந்த அருண் எல்லாம் வந்து ரொம்ப டென்ஷன் பண்ணது யார் பார்த்தீங்கன்னா மஞ்சரி தான். ஆமாம், அருண் வந்து வெளியில் போகிறதுக்கு மிக முக்கிய காரணம் பார்த்தீங்கன்னா இந்த மஞ்சரி தான். ஏன்னா வந்து அப்படி ஒரு ட்ரிகர் பண்ணாங்க. அருண்லாம் சூப்பர் பிளேயருங்க. அருணை வந்து வெளியில் அனுப்புனது காரணம் தீபக், மஞ்சரி, அப்புறம் முத்துக்குமரன் தான். இவங்கெல்லாம் அப்படியே கூட சேர்ந்து சிரிக்கிற மாதிரியே சிரித்து அவரை வந்து ட்ரிகர் பண்ணி ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் ட்ரிகர் பண்ணி விட்டுட்டாங்க. ஏன்னா இவங்கெல்லாம் பேச மாட்டாங்க, நீங்கள் பேசுவீங்க, அந்த வாய் திரும்பில வாயில் வர அவ்வளோ. ஆமாம், ஏன்னா அருண் வந்து கொஞ்சம் ஜென்டில் பிஹேவியர். அவர் வந்து ஆமாம், ஏதாவது வாய் விட்டுடக்கூடாது, அது வந்து மற்றவங்களையும் இது பண்ணக்கூடாது. தன்னோட ஃபேன்ஸ் இருக்காங்கல்ல வெளியில், அவங்க நம்மள தப்பா எடுத்துக்கூடாது. இதில் பாருங்க ஈகோ கிளாஷ் வேற இருக்குது. ஏன்னா வந்து இவங்க தீபக் வந்து அருணுக்கும் தீபக்கும் நடந்த விஷயத்த வந்து அவங்களோட ஒய்ஃப் வந்து இன்னைக்குமே பேசிட்டு இருக்கிறாங்க வெளியிலலாம். அது வந்து பேசினது வந்து ஏங்க அவன் சொல்லிக்கிறான், நான் ட்ரெண்டிங்கான ஹீரோட, நான் ஹீரோ, நான் காமெடியன் சொல்றதுல தப்பு கிடையாதுல்ல. அவர் சொல்ல நான் இப்போ ட்ரெண்டிங்கான ஹீரோ. ஆமாம், தீபக் வந்து ஏற்கனவே அதாவது என்ன சொல்றது பழைய ஹீரோ, இப்போ இவர் ட்ரெண்டிங்கில் இருக்கிறாருன்னு சொன்னது பெரிய தப்பு கிடையாது. அப்படியே தப்பாக இருந்தால் கூட தீபக் கிட்ட அன்னைக்கு அவர் சாரியும் சொல்லிட்டாருங்க. இன்னொன்று சொல்ல போனோம்னா அருண் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு குறும்படத்தில் நடிச்சிருக்காரு. அதில் அவருக்கு பேரா நடித்தவங்க தான் இன்னைக்கு வந்து தமிழும் சரஸ்வதியும்ல பார்த்தீங்கன்னா தீபக் வந்து பேரா பண்ணுறாங்க. ஸோ அப்படின்னு பார்த்தாக்க அவர் ஒரு டைலாக் உள்ள தீபக், நான் வந்து அன்னைக்கு தீபக்கோட ஒய்ஃபுக்கு நம்ம சொல்கிறது, மேடம் நீங்கள் வந்து இதெல்லாம் பெருசாக எடுத்துக்கிறீங்க, அன்னைக்கு அருணுக்கு வந்து பேரா நடித்தவங்க தான் இன்னைக்கு தீபக்கு வந்து பேரா இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கால் தான் சீனியர், அருண் தான் சீனியர் அப்படின்னு சொல்லி அருணுக்கு ஒரு சப்போர்ட் கொடுக்கலாம் நம்மலாம் அப்படின்னு தோணுது. ஏன்னா வந்து அவங்க வந்து ரொம்ப ஒரு மாதிரி என்ன சொல்கிறாங்க, ஒரு மாதிரி ரொம்ப டாமினேட் பண்ணி மற்றவங்கள
மட்டம் தட்டுறதை பார்க்க முடியுது. அது மாதிரி மட்டம் தட்டுறது நம்மளோட வேலை கிடையாது. அதுவும் வந்து ஒரு அவங்கெல்லாம் வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஃபேமிலி மாதிரி. அந்த நம்மலாம் கூட இப்போ வெளியிலேருந்து பார்த்துட்டு நம்மளோட வியூவில் பேசுகிறோம். பட் வந்து சினின்றது, இந்த மீடியான்றது, எல்லாருமே மீடியா பர்சன்ற போது இன்னொருத்தரை தரம் தாழ்த்தி விமர்சிக்கிறது வந்து அங்கே அது நல்லா இல்லை. தீபக்கோட ஒய்ஃபும் சரி, தீபக்கும் சரி, அதனால நம்ம சொல்கிறோம். ஸோ தீபக் வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் வராங்க, சஞ்சீவ் வராரு, அப்புறம் வந்து ஸ்ரீ வராருதை பார்க்குறோம். ஸோ இவங்கெல்லாம் வந்து தீபக் வந்து இன்னும் கொஞ்சம் ரொம்ப என்ன சொல்கிறது, ஒரு ரொம்ப மகிழ்ச்சியாக சப்போர்ட்டிவாக ஆகிடுது. இவங்கெல்லாம் வந்து விஜய் டிவி ப்ராடக்ட்ஸ் தான் இவங்க எல்லாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம சாஞ்சனாவுடைய அக்காவோ தங்கச்சியோ ஒன்று வருது. ஆமாம், அது வந்து ஒரு யூடியூபர். அந்த பொண்ணு சும்மா ரீல்ஸ்லாம் போடுற பொண்ணு போல இருக்கு. ஸோ அந்த பொண்ணு வந்து இதெல்லாம் என்ன ஒன்றுமே புரியலங்க. இது ஏன் இப்படி ஒரு பிக் பாஸ் கொண்டாட்டம் எப்படி இருக்கும்ன்ற ஒரு அந்த ஒரு இதுலேருந்து விஜய் டிவியோட தரமும் கீழே இறங்குதுன்னு தான் நம்ம சொல்ல முடியும். ஏன்னா வேறு ஹைப்லேருந்து கீழே இறங்கிக்கிட்டே வருது. போன சீசன்லேருந்தே அப்படியே டவுன் ஆகிடுச்சின்னு வச்சுக்கிங்களேன். ஸோ இப்படி தான் உள்ளே நடக்குது. பார்ப்போம். பிரியங்காவோட வாய்ஸ் தான் என்ன மாதிரி ஷோவாக இருந்தாலும் பிரியங்காவோட வாய்ஸ் தான் அங்கே இருக்கும். ஒரு என்ன சொல்கிறது, ஒரு சிங்கிங் அந்த ஷோ இருக்கு இல்லையா, அந்த ஷோவில் பார்த்தீங்கன்னா பிரியங்கா பாட்டு பாடி அவங்க தான் கைத்தட்டல் வாங்கணும்னு பார்ப்பாங்க. பிக் பாஸ் சீசனுக்கு வந்திருந்தப்பவும் அவங்களுக்கு தான் வந்து பேர் கிடைக்கணும்னு பண்ணாங்க. ஒரு அது மாதிரி பிரியங்காவோட டாமினேஷன் ரொம்ப தொல்லை தாங்கலைன்னு தான் சொல்ல முடியும். ஸோ இந்த கொண்டாட்டத்துலேயும் அவங்களுடைய தொல்லைகளை சகிச்சுக்கிட்டு ஏன்னா நம்மளோட கண்டஸ்டன்ஸ்லாம் இருக்காங்க இல்லையா சீசன் 8ஓடது, அதனால் இவங்களெல்லாம் பார்த்து ரசிக்க வேண்டியதாக இருக்குது. பார்ப்போம் இந்த சீசன் வந்து இந்த கொண்டாட்டம் வந்து எப்படியெல்லாம் போகுது. இன்னும் வந்து நம்மளுக்கு ப்ரீஃபாக தெரியும். ஏன்னா அது ஷோ பார்க்கும்போது தான் நம்மளுக்கு நல்லா புரியும். ஸோ இதில் வந்து கௌரவப்படுத்துறது விஜய் டிவின்னு பார்த்தீங்கன்னா ஜாக்லின், முத்துக்குமரன், அப்புறம் வந்து நம்ம சௌந்தர்யாவை தான் கௌரவப்படுத்தி இருக்கிறாங்க அப்படின்னு கேள்விப்படுறோம். பார்க்கலாம் எப்படியெல்லாம் இவங்களுடைய அடுத்தடுத்து இவங்களுடைய ஸ்டெப்ஸ் வந்து எப்படி போகுது. ஏன்னா அடுத்தடுத்து முத்துக்குமரன் ஒரு படத்தில் ஹீரோவாக நடிக்கிறாருன்னு ஒரு இது இருக்குது, அறிவிப்பு இருக்குது. அடுத்தது சௌந்தர்யாவுக்கும் நிறைய படமும் வந்து ஏதோ கமிட் ஆகுறாங்கன்ற மாதிரி இருக்குது. அதே மாதிரி நிறைய பேருக்கு வந்து வாய்ப்பை கெடுத்துக்கினாங்கன்றதும் பேர் இருக்குங்க. இந்த பிக் பாஸ்ல வந்து போலியா நடிச்சவங்களாம் வந்து காண போயிட்டாங்கன்னு தான் சொல்லணும். அது இங்கே இப்போ வருங்காலத்தில் நம்ம பார்க்க தான் போகிறோம். இதை பற்றி பேசுவோம். ஏன்னா அடுத்த பிக் பாஸ் 9ன்னு வருது. இதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி அல்டிமேட் வந்து வருது, மார்ச்சில் வருது போல இருக்குது. அதுலேயும் நம்ம வந்து யார் ஹோஸ்ட்டாக வர போகிறாங்க, நிறைய இன்னுமே வந்து சர்ச்சைகள் இருக்க தான் செய்யுது. யாராவது ஒருத்தர் நல்லா பண்ணுறவங்க வாங்கப்பா. விஜய் சேதுபதி சாரும் கொஞ்சம் வந்து அப்படியே பேசுகிற மாதிரி. ஏன்னா அவரால் தான் தீபக் வந்து இவ்வளோ தூரம் உள்ளே வந்துட்டாருன்னு தான் நம்மளோட ஃபீல்லாம் பண்ணுறோம். ஆனால் தீபக் வந்து அதாவது ஒரு ஜென்டில் மூமெண்ட் கொடுத்தா மாதிரி இருந்தது. ஆனால் ப்ளேவே பண்ணலையே. அவர் என்ன ப்ளே பண்ணார், மஞ்சரியை வந்து எதிர்த்து பேசுகிற மாதிரி ஒரு ட்ராமா ப்ளே பண்ணார், மேலே ஏறி டேபிள் மேலே நின்றுட்டு. அடுத்தது பார்த்திங்கன்னா அருண் கிட்ட ஒரு அழுது ஒரு ப்ளே பண்ணார். அடுத்தது இன்னொரு ப்ளேன்னு சொல்ல பார்த்தீங்கன்னா நம்ம சௌந்தர்யா வந்து அந்த கேம் ப்ளே விளையாடும் போது டச் பண்ணி விளையாடும் போது போயிட்டு பிங்க்குன்னு போய் அவங்க டிஷர்ட்டை டச் பண்ணதுக்கு ஒரு என்ன சொல்கிறது, பெரிய அப்படியே ரொம்ப பெரிய தவறு பண்ணிட்டாங்க. என்னை தொட்டது தீட்டு, என்னை தொடவே கூடாது, நீ எப்படி என்னை தொடுவ அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய ஆர்கியூ வச்சார். அதுக்கப்புறம் அவரே வந்து சாரி சொல்லவே இல்லை. ஆனால் அதை அப்படியே கடந்து போனாரே தவிர அதுக்கான மனமும் வந்து அவர் சாரி சொல்லவே இல்லை சௌந்தர்யாட்ட. விஷால் கூட சொல்லிட்டார் அவர் பண்ணதுக்கு. விஷால் அத்தனை தடவை கேட்டிருந்தாரு. ஆனால் தீபக் வந்து மனமும் வந்து சாரி சொல்லவே இல்லை, சும்மா விடுமா அப்படின்ற மாதிரி தான் தள்ளிட்டு போனாங்க. ஸோ வெளியில் வந்து அவங்க ஒய்ஃப் சொல்கிறத பார்த்தும் அப்படி தான் இருக்குது. அவங்க சொல்கிறாங்க தீபக் மட்டும் சாரி சொல்லவே மாட்டார், அதுதான் உண்மை. அவங்களும் அப்படி தான் சொல்கிறாங்க. தீபக் வந்து தப்பே பண்ணால், தப்பு பண்ணாலும் நான் அதை வந்து சப்போர்ட் தான் பண்ணுவேன்னு தீபக்கோட ஒய்ஃப் வந்து அது சின்ன பசங்களாம் ரொம்ப குழந்தைத்தனமான, இது பெரிய குழந்தை போல இருக்குது, அது வந்து வன்ம குழந்தையாகவே இருக்குது தீபக்கோட ஒய்ஃப், அப்படி தான் சொல்ல முடியுது. ஏன்னா பாருங்களேன், தப்பு இத்தனை பேர் பார்க்குற ஒரு பெரிய ரியாலிட்டி ஷோ, இதில் வந்து அவங்க வந்து என் புருஷன் என்ன தப்பு பண்ணாலும் அது கரெக்டாக, அப்படி கிடையாதுங்க. தப்பு தான், தவறு தான் சொன்னேன். நம்மளோட நிறைய சிலப்பதிகாரம் அது இது எல்லாமே நம்ம பார்த்துட்டு கதைகளெல்லாம் கேட்டு வளர்ந்துருக்கோம். இதுதான் தமிழ். இந்த தமிழ் தான் நம்மளை வந்து என்ன பண்ணுது, குற்றமே நாங்க. ஆமாம், இது மாதிரி தமிழெல்லாம் நம்ம கேட்டு அறத்தோட இதெல்லாம் தான் அறம். இந்த அறத்தெல்லாம் கேட்டு வளர்ந்தவங்க நம்ம. ஆனால் வந்து அந்த அறத்தையே அறமரம்னு சொல்லி ஒருத்தன் ஏமாத்தினா அவனுக்கு வந்து கப்பு கிடைச்சிடுச்சு. அடுத்தது இவங்க வந்து என் வீட்டுக்காரர் தான் சரி அப்படின்னு சொல்லிட்டு அறம் மீறி ஒரு சொல்ல வந்து செயலை வந்து
வந்து இவங்க இந்த இடத்துல வந்து சரின்னு சொல்லி வாதிடுறாங்க. ஸோ இது மாதிரி விஷயங்கள்லாம் நடக்குது. ஆனாலும் பரவாயில்லைங்க, நம்ம எவ்வளோலாம் அறமான நிறைய நல்ல நீதி கதைகள்லாம் கேட்டோமோ அப்படி நம்ம நடக்கணும், அவ்வளவுதான் நமக்கு இதுலேருந்து தெரிஞ்சுக்கிறது. பிக் பாஸ் கொண்டாட்டத்தில் நம்ம எல்லாமே மீட் பண்ணுவோம். இன்னும் அடுத்தடுத்த ப்ரமோஸ் என்ன வருதுன்றதை பார்த்துட்டு உங்கள் கூட நாங்கள் பேசுகிறோம். உங்களுக்கு ஏதாவது பேசணும்னு சொல்லி நினச்சிங்கன்னா அதை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. அப்புறம் எங்களோட மற்ற வீடியோஸையும் முழுமையாக பாருங்கள். ஏன்னா நடுவில் சின்ன சின்னதாக ஒரு பாட்டு வருது, ஒரு விடுகதை இருக்கும். ஸோ இது மாதிரிலாம் நீங்கள் தொடர்ந்து பாருங்கள். தொடர்ந்து பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. ஆக மொத்த மக்கள் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.